வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி கவிழ்ப்பு ஆளுநர் இடத்துல ஓடிய ஆர்.எஸ். பாரதி ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி, 6 பேர் அதிரடி கைது, ரெய்டில் சிக்கிய கட்டுக்கட்டான பணம், செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் தொடர்பு, காவல்துறை அதிரடி, தூக்கத்தை துளைத்த நம்முடைய முதல்வர் விஜய். இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த குதிரை பேரத்தை பற்றி பார்த்துவிட்டு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஆளுநர் இடத்துல எதற்காக ஓடினார் என்ற விஷயத்தை இரண்டாவதா பார்க்கலாம். ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கின்றார். என்ன புகார் என்று பார்க்கின்ற பொழுது, திமுகவை சார்ந்த சில பேர் எங்கிட்ட 50 கோடி தரம்பா, நீங்க சபாநாயகருக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு ஓட்டு போட்டா மட்டும் போதும் அப்படின்னு எங்கிட்ட பேரம் பேசினாங்க. நான் பேரத்துக்கு ஒத்துக்கல, தொடர்ச்சியாக என்னை மிரட்டுகின்றார்கள் அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நிர்மல் குமார் அவர்கள் செய்தியாளர்களை தினந்தோறும் சந்திக்கின்ற பொழுது, ஏம்பா நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எடப்பாடியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. யாரா போய் இப்ப ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிட்ட போய் பேரம் பேச முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தலைவரே தோத்துட்டார்னு கவலையில் இருக்கின்ற திமுக போய் பேரம் பேசுதா? முடிஞ்சு போன விஷயத்த யாரா தொடருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் திடீரென திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு நபரு தன்னுடைய டீமை வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ கிட்ட போய் பேரம் பேசியிருக்கிறாங்கப்பா. இந்த பேரத்துக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் இருந்திருக்கின்றார்கள். அவங்களுடைய நண்பர்கள் கார்த்திக் மற்றும் ரமேஷ் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த ரமேஷ் கார்த்திக் மட்டுமல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளும் இருந்திருக்கிறாங்க. இது எப்படி தெரியும் அப்படின்னும் பொழுது, முதல்ல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் விஷயம் தொடர்பாக நேற்று இரவு 2 மணிக்கே இந்த திருநாவுக்கரசு அவர்களை கைது செய்கின்றார்கள். இந்த திருநாவுக்கரசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவருடைய ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராகவோ தலைவராக இருக்கக்கூடியவர். இரண்டாவது, லயோலா கல்லூரியில் இருந்து கருத்து கணிப்பை வெளியிடக்கூடியவர் தான் இந்த திருநாவுக்கரசு. உங்க எல்லாருக்குமே தெரியும், லேட்டஸ்டா நடந்த 2026 தேர்தலில் கூட ஏம்பா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது, அவர் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறுவாருப்பா, விஜய்க்கு அடுத்த செல்வாக்கு மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். திமுக அதிமுக வெற்றி பெறுவது கடினம் தான் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த திருநாவுக்கரசு. இந்த திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடியவர். ஆனா கடந்த 2026 தேர்தலில் உண்மையாவே கருத்து கணிப்பு விடுறேன்னு சொல்லிட்டு தவேகாவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு விட்டவர் தான். ஆனால் செந்தில் பாலாஜி அவங்க தம்பியினுடைய தூண்டுதலின் பேர்ல போய் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ கிட்ட ஏம்பா நம்முடைய சபாநாயகருக்கு எதிராக ஒரு ஓட்டு மட்டும் போட்டா போதும்பா, உங்களுக்கு எல்லாம் 50 கோடி கொடுக்குறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். 2 மணிக்கு கைது பண்ணாங்க இல்லையா, அவர் அழைச்சிக்கிட்டு போய் விசாரித்திருக்கின்றார்கள். அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் யார் யாரெல்லாம் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க என்ற ஃபுல் நெட்வொர்க்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல தான் இந்த கார்த்திக் மற்றும் ரமேஷ் இவங்க 2 பேருமே சக்தி மெஸ் அப்படின்ற ஒன்றை வச்சு நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வருமான வரித்துறை வருகின்ற போது அவங்கள தாக்குனவங்களும் இவங்க 2 பேரு. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடத்துகின்ற போது இவங்க வீட்லயும் ரெய்டு நடந்தது. ஸோ அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு வலதுகரமாக தான் இருந்திருக்கிறாங்க இவங்க. முழு நெட்வொர்க்கும் இன்னும் கைது பண்ணப்படலை என்றாலும் 6 பேரை தான் கைது பண்ணியிருக்காங்கன்னு இப்ப செய்தி வந்திருந்தாலும் இன்னும் கைது படலமானது தொடர்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 50 கோடி பேசியிருப்பதாக நிர்மல் குமார் அவர்கள் இந்த குதிரை பேரம் நடந்தது, ஆட்சி கவிழ்ப்புக்கு திமுக களம் இருக்கின்ற செய்தி வெளிவந்த பிறகு பேட்டியளித்தார் நிர்மல் குமார் அவர்கள். நிர்மல் குமார் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கும்போது ரொம்ப ஆணவத்தில் பேசுற மாதிரி தெரியுது. ராணுவத்தினால் அழிந்தவர்களை விட ஆணவத்தினால் அழிந்தவர்கள் தான் அதிகம். அதனால விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு அறிவுரை சொல்றோம், நிர்மல் குமார்லாம் ரொம்ப ஆணவமா பேசுறாரு, கொஞ்சம் அடக்கி வையுங்க. ஆண்டவன் மேல பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வாயை திறந்தா பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். ரெண்டாவது, ஆளுநர் கிட்ட போய் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் புகார் கொடுத்தார்னு வச்சுங்களேன், என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆளுநர் மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி,
அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால அதிகாரங்களும் இப்போ ஆட்சியும் இருப்பதனால நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே ஆடுறாரு நம்முடைய யாரு நிர்மல்குமார் அவர்கள். திமுக விமர்சனம் பண்ணட்டும், குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கூடவே அதிமுகவை சேர்த்தே வந்து அசிங்கப்படுத்துகின்ற வேலையில நிர்மல்குமார் அவர்கள் ஈடுபடுகின்றார். ஆளுநரால ஒன்றும் பண்ண முடியாதான். ஏன் ஆளுநரை பற்றி அப்படி சொல்றாருன்னு கேட்கும் போது, இப்போ திமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்து எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலமாக இழுக்க பார்த்தாங்க அப்படின்ற ஒரு புகார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து கைது நடக்கிறது. சோ இந்த விஷயம் வருகின்ற போது முதலமைச்சர் மட்டும் என்ன யோகியமா, நம்முடைய வைகோ அவர்கள் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தாரே தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநருக்கு முழு பக்க கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஆர்.எஸ். பாரதி அவர்கள். அதிமுக வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் வெளியேறினாங்க, அவங்க எப்படி வெளியேறினாங்க, அதோட வெளியேறினவங்க எங்க கட்சியில இணைந்தார்கள் என்று முழு தகவலையும் தொகுத்து முழுக்க முழுக்க குதிரை பேரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் நம்முடைய வைகோ அவர்கள் அவங்களுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன், அதன் மூலமாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக உறுதியளித்ததாகவும் அது செய்திகளில் என்பதை விட பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கிறாரு, ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்சிருக்கின்றாரு வைகோ. அதனால முதலமைச்சரே வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருப்பதனால இந்த ஆட்சியின் மீது நடவடிக்கணும், முதலமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஆர்.எஸ். பாரதி அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் புகார் அளித்திருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக காவல்துறைக்கோ லஞ்ச ஒழிப்பு துறைக்கோ உத்தரவிடலாம். ஆனா ஆளுநரால எந்த உத்தரவும் தானா போட முடியாது. அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றாலும் காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ நம்ம ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் மறுநொடிய இந்த அரசாங்கத்தை அப்படியே முடக்கிடுவாங்க. அதற்கு பிறகு நிர்மல்குமார் அவர்கள் ரொம்ப ஆணவத்துடன் பேட்டி அளிச்சார் பாருங்க. இன்னைக்கு அந்த ஆணவம் எல்லாம் இல்லாம போயிடும். அரசியல் களத்தில் 50 ஆண்டு காலம் பயணப்பட்டு கஷ்ட நஷ்டம் பார்த்து கட்சியை வழிநடத்தி வருகின்ற திமுக அதிமுக தலைமைக்கு எதிராக என்னென்ன பேசக்கூடாதோ அத்தனையும் பேசுறார். குதிரை பேரத்தை பற்றி பேசலாம், தப்பு, சட்டவிரோதமானது. பணம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கைமாறிச்சு நம்முடைய அமைச்சர்கள் சொல்லலாம். காவல்துறை எடுத்திருக்கின்ற நடவடிக்கை பற்றி பேசலாம். இன்னும் அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு பேசலாம். ஆனால் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமானது. ஆனா அதை விட்டு ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாராம். இனிமே அரசியல் இருப்பதற்கு என்ன யோகியது இருக்குது? இதை விட கேவலம் எங்கேயா இருக்க முடியுமா? திமுக தலைவர்கள் தேர்தல் எப்போதும் தோத்தது கிடையாது. ஆனா தோத்துட்ட பிறகு இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதிமுக பற்றி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? அதிமுக குதிரை பேரத்தில் இடம்பெறவே இல்லை. திமுக மட்டும்தான் ஈடுபட்டதாக காவல்துறையில புகார் வருது. அதன் மீது விமர்சனம் வைக்கிறத விட்டுவிட்டு அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்று பார்த்தார்கள். குதிரை பேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார் அப்படின்னு வந்து சொல்றார். சோ சம்பந்தமே இல்லாதவங்களை பற்றி பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனா செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் விடவே இல்லை. ஏன்னா குதிரை பேரம் நிகழ்ந்திருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. முதலமைச்சர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக வைகோ அவர்கள் சொன்னாருங்களே, அது தொடர்பாக என்னங்க சொல்றீங்க அப்படின் போது நிர்மல்குமார் அவர்களால பதிலே சொல்ல முடியல. செந்தில் பாலாஜி போன்றவங்க எல்லாம் வந்து திமுக இருப்பதனால தான் அந்த கட்சி தோத்து போகுது. அவங்க தம்பிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் முழுக்க இந்த குதிரை பேரத்துல தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அன்றி. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க வாக்குறுதி அளிக்காமையா வந்து அதிமுகவினர் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க செய்தியாளர். அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, அவங்களாக தானா ராஜினாமா பண்ணிட்டு வராங்கப்பா, விருப்பப்பட்டு வராங்க எங்க கட்சிக்கு, நாங்க எந்த வாக்குறுதியும் தரல அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா இடைத்தேர்தலில் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? ராஜினாமா பண்ணிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லல. அப்போ மீண்டும் வாய்ப்பு தருவோம் என்று சொன்னால் அது வாக்குறுதி அளித்த மாதிரி தானே தெரியுது. குதிரை பேரம் உறுதியாகுதா இல்லையா? அதனால தன்னுடைய ஆட்சிக்கு தானே வேட்டு வைக்க முடியாது இல்லையா? அதனால செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் வைகோ வெளிப்படையா பேசியிருக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? நிர்மல்குமார் அவர்களால் பதில் சொல்லவே முடியல. பணம் கைப்பற்றினது, கைதானது, மக்கள் தந்த தீர்ப்பை திமுக ஏற்றுக்கொள்ளாதது, அதனால தான் அந்த கட்சி இந்த நிலையில இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் பாஜகவில் கட்சியை இணைத்து விட்டு
அவங்க ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கின்னு தன் பிள்ளைகளை காப்பாத்தலாம், சொத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித விமர்சனமா போறாரு நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள். மொத்தத்துல ஐயோ ஆட்சியை கவுத்துருவாங்க போல இருக்குது. நம்ம கட்சியில வந்து பாத்தீங்கன்னா கருப்பாடுகள் இருக்கு போல இருக்குது. இப்போ யார்கிட்ட குதிரை பேரம் பேசினாங்கன்ட்டு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை தாண்டி எத்தனை பேர் திமுகவுடன் தொடர்புல இப்ப இருக்கான்னு தெரியலையே. நாம ஒரு 10 பேரை கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் 10 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேசியிருந்தாங்கன்னா என்ன பண்றது? அதனால எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கவுஞ்சிரும் போல இருக்குது. இன்னைக்கு குதிரை பேரத்தை நம்ம தடுத்திருக்கலாம், ஆனா எல்லா நாளும் தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு போல இருக்குது. அதனால அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்கலாங்களா? அதனால தாங்க கூட்டணி கட்சிகள்லாம் வெளியேறினாங்க. இப்போ அதிமுக திமுக 2 பேரும் இணைந்தது தாங்க அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறாங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாரு. சோ மொத்தத்துல தவேக ஆட்சி டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறது. எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் இப்போதும் தொடர்புல இருக்கிறாங்க. இளையராஜா போன்று யாரும் வெளியே வரலையே, நம்மளால மொத்த பேரையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? சோ நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். இந்த மாதிரி வாய்ப்பானது மீண்டும் ஒரு முறை கிடைக்கவே கிடைக்காது. மீண்டும் மக்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கண்மூடித்தனமா ஓட்டு போட மாட்டாங்க. இது சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஆட்சியை 5 வருஷம் கொண்டு போனோம்னு நினைக்கிறாரு. ஆனா செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் யார்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு தெரியலையே. சோ தவேகா எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டலாம் பேரம் பேசினாங்க அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கு போறான்னு தெரியலையே. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணிட்டாங்க. அதாங்க இந்த குதிரை பேரத்துக்கு காரணமா இருந்தார் இல்லையா திருநாவுக்கரசு. அந்த திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் ஏங்க உங்க எம்எல்ஏக்கள் 50 பேர் என்னோட பேசினாங்க அப்படின்னு பேசாதவங்க பேரெல்லாம் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய விஜய்க்கு பாக்குறோம் மீதெல்லாம் சந்தேகம் வரும். அவன் மீதெல்லாம் வந்து நம்பிக்கையற்று போச்சுன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் நரகமா இருக்கும். எப்போது இவனுங்க அணி மாறுவானுங்க, எப்போது இவனுங்க எல்லாம் ஒட்டுமொத்தம் ஒண்ணு சேருவானுங்க, எப்போது எப்ப கவிழ்ப்பானுங்கன்னு தெரியலையே. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் சபாநாயகரை காப்பாத்ததா இல்ல நம்ம ஆட்சியை காப்பாத்ததான்ற எண்ணம் இருக்குமே. அது மட்டும் கிடையாது, குதிரை பேர நிகழ்ந்திருக்குது. 50 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்களே ஒவ்வொரு எம்எல்ஏக்கும். அடுத்தது 100 கோடின்னா வாயை பொழந்துருவானுங்களே, எப்ப கவுத்து விட்டுருவாங்களோ என்ற எண்ணம் கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும். இந்த குதிரை பேர வெளிவந்த பிறகு அவருடைய தூக்கமே போயிட்டு இருக்கும். எப்போது கவுப்பானுங்களோ, எத்தனை பேர் விலை போவாங்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கும். சோ இப்போ தேடுதல் வேட்டையானது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குதிரை பேரத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எவ்வளவு பணம் புழங்கி இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் வந்து காவல்துறையானது தொடர்ந்து அலசிக்கொண்டேதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தாரு நம்முடைய ஸ்டாலின். இப்படி குதிரை பேரத்துக்கு பிறகுதான் ஆட்சி மாற்றம் வரும் என்று நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்முடைய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டன் போறதுக்கு தயாரா இருந்தாரு. இந்த குதிரை பேரத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜி உங்க தம்பியும் தட்டி தூக்கி உள்ள வச்சுறாங்க போல இருக்குது. ஏற்கனவே ஒரு வழக்கில் முன்ஜாமீன் கேட்டுனே இருக்கிறார் அந்த மனுஷன். சோ எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது போல இருக்குது அப்பா திமுகவுக்கு. அதனால நிம்மதியா லண்டன் போவாரா? செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் ஒருவேளை இந்த குதிரை பேரத்துல சிக்கிட்டாங்கன்னா, கைதாகிட்டாங்கன்னா, யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லுகின்ற போது திமுக தலைமை சொல்லி தான் செஞ்சதுன்னு சொன்னா அந்த கைது அரங்கேற்றமானது நம்மை நோக்கி வருமே என்ற எண்ணம் நம்முடைய மு.க. ஸ்டாலினுக்கும் இருக்கும். அதனால ஃபுல் நெட்வொர்க்கையும் நாங்க பிடிக்கிறோம் பாருங்க. மக்களே தெரிஞ்சுக்குங்க, நீங்க ஓட்டு போட்ட அரசாங்கத்துக்கு எதிராக என்ன மாதிரி வேலையை திமுக பார்த்திருக்க பாருங்க அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமா பேசினாரு. சோ அது மட்டும் இல்ல, எங்களை யார் என்ன பண்ணிட முடியும் என்ற திமிர்தனத்துடனே பேசுறாரு. அர்ப்பனுக்கு வாழ் வந்து அத்தனாத்தில் கூட பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையா தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போங்க, இந்த தவேக ஆட்சி நிலைக்குமா இல்ல குதிரை பேரத்தினால கவுழுமா என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதுங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து குதிரை பேரெல்லாம் செய்யலாம், ஆனா போய் சேர்ந்துட்டாங்களாம். ஆனா தவேக எம்எல்ஏ கிட்ட மட்டும் தான் குதிரை பேரம் பேசினாங்களாம். இதெல்லாம் நீங்க சொன்னா நம்பணும், இல்லைன்னா நம்மளும் வந்து பிடிச்சி விடுவானுங்க. நன்றி நண்பர்களே.